ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. கர்நாடகத்தின் 14 தொகுதிகளில் வரும் 26ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி சேகரித்த போது மத அரசியல் அங்கு முக்கிய பேசுபொருளாக இருப்பது தெரியவருகிறது. இது தொடர்பான தொகுப்பை பார்ப்போம். கர்நாடக அரசியலில் மத அரசியலுக்கு நிச்சயம் இடம் உண்டு. அந்த வகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளை தடை செய்வது உட்பட சட்டத்தின்படி தீர்மானமான நடவடிக்கையை எடுப்பதாக கூறியது. இது ஒரு மதத்துக்கு எதிரான அரசியல் என பாஜக தெரிவித்தது. மேலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கர்நாடகாவில் அப்போது நடைபெற்ற பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜெய் பஜ்ரங் பலி கோஷங்களை எழுப்பி ஹனுமானை வழிபடுபவர்களை அடைத்து வைக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டாலும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தற்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் மத அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிறது. அண்மையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவுன்சிலரின் மகள் நேஹா பயஸ் என்ற இளைஞரால் கொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி இந்த பிரச்சனையை லவ் ஜிகாத் என கையில் எடுத்திருக்கிறது. கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாஜக நிர்வாகி மாளவிகா அவினாஷும் மாணவி கொலை குறித்தே நம்மிடம் அதிர்ச்சி தெரிவித்தார். கவர்மெண்ட் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இதுல சிஎம் தரப்புல என்ன சொல்றாங்க? இது பர்சனல் சண்டை அப்படின்றாங்க. இது எப்படி பர்சனல் சண்டை ஆகும்? காலேஜ் கேம்பஸ்ல ஒரு பொண்ணை இந்த மாதிரியான ஒரு கடூரமான ஒரு ரீதியில அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கொலை பண்ண பையன் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்ச உடனே இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவர் காங்கிரஸ் கவுன்சிலர், அந்த பொண்ணை இழந்த அப்பா காங்கிரஸ் கவுன்சிலர், அவரே சொல்றாரு காங்கிரஸ் கவர்மெண்ட் எனக்கு நீதி கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு அந்த பொண்ணோட அப்பாவே இப்ப சொல்றாரு. மாணவி கொலையை கண்டித்து பாஜக சார்பில் ஹூப்ளியில் பந்த் நடைபெற்றது. மாணவி கொலையை தனிப்பட்ட பிரச்சனையாக கருதி தள்ளி நிற்கிறது காங்கிரஸ். கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதனை பாஜக மத அரசியலுக்கு பயன்படுத்துவதாகவும் சித்தராமையா தெரிவித்தார். இதே நேரத்தில் மாணவி கொலையை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. புதிய தலைமுறைக்காக பெங்களூருவில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.